2014 வரைக்கும் விவாதம் எப்படின்னா, வளர்ச்சி, பகிர்வு. பொருளாதாரம் வளர்ச்சி அடையணும். அதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். பகிர்ந்து கொடுக்கறதுல உள்ள சிக்கல்கள் பற்றி தான் இந்த திட்டங்கள்லாம், வறுமை ஒழிப்பு திட்டம், வேலையில்லா திண்டாட்டம், இதெல்லாம் பகிர்வில் உள்ள பிரச்சனைகள் தான். கிரீன் ரெவல்யூஷன், இதெல்லாம் பகிர்வில் உள்ள பிரச்சனையை தீர்க்கறதுக்கான எடுத்த முயற்சிகள். இப்போ 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், இதெல்லாம் பகிர்வு சரியாக நடக்கலை. அதனால தான் இந்த முயற்சிகள்லாம் அரசு எடுக்குது. இப்போ இவங்க வளர்ச்சியை அதை எப்படி பகிர்ந்து கொடுக்கறது, அதில் உள்ள குறைகளை பற்றிய விவாதத்தில் இருந்து அந்த பகிர்வுங்கிறதே எடுத்துட்டு வளர்ச்சி மட்டும், வளர்ச்சினா வளர்ச்சி கூட கிடையாது, சைஸு, எக்கானமியோட அளவு பெருசாகிடுச்சு பாரு, நான் 5 ட்ரில்லியனை நோக்கி போகிறேன், இப்போ நான் 4வது ஆகிட்டேன், கிட்டக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது இருக்குது பாருங்கள். அது மக்களுக்கு என்ன நடந்தது உங்கள் வளர்ச்சினால்? இந்த வருமானம் எல்லோரும் போய் சென்று அடைஞ்சுதா, இல்லை ஒரு சிலரை மட்டும் சென்று அடைஞ்சுதா, இப்படியெல்லாம் பார்க்கணும். ஸோ அது எப்படி பார்ப்போம் அப்படின்னா, இப்போ இந்த வளர்ச்சி நம்ம ஒட்டுமொத்த மக்களுக்கும் பலன் கொடுத்துருக்கா இல்லையாங்கிறத எப்படி பார்ப்போம்னா, வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருக்கா, போதுமான வேலை வாய்ப்புகள், இந்த வளர்ச்சி போதுமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கா, பணவீக்கம் கட்டுக்குள்ளே இருக்குதா, எல்லாருக்கும் போதுமான குறைந்தபட்ச கூலி மற்ற இதெல்லாம் கிடைக்குதா, கல்வி, சுகாதாரம், பெண்கள் நலன், சமூக நலன், வயோதிகர்கள் நலன், அடிப்படை கட்டுமானம், இங்கே பாருங்க, இதெல்லாம் நடந்திருக்குதா அப்படின்னு பார்த்தாதான் இந்த வளர்ச்சியின் பலன் எல்லோரையும் போய் சென்று அடைஞ்சுதா. அதே மாதிரி இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் போம். இந்த சைஸ் ஆஃப் தி ஜிடிபி 4.18 ட்ரில்லியன் சொல்கிறாரு, இது எல்லாருக்கும் சமமாக பகிரப்பட்டிருக்கா, இதெல்லாம் கேள்வி. அதை பற்றியே போகாமல், அந்த பக்கமே போகாமல் 75 ஆண்டு காலம் இருந்த ஒரு அரசியல் பொருளாதார விவாதத்தை கம்ப்ளீட்டாக ஒரு பக்கமாக திருப்புறாங்க. வெறும் வளர்ச்சி கூட இல்லைங்க, சைஸ் ஆஃப் தி ஜிடிபி, ஏன் ஜிடிபி பெருசாக இருக்குன்னு சொல்கிறாரு. அதனால் யாருக்கு என்ன பலன், அந்த ஜிடிபி, பெருசான ஜிடிபினால் உள்ள பங்கு அந்த வளர்ச்சி யாரை போய் சென்று அடைஞ்சுதுங்கிற கேள்வியை அவர் பேச தயாராக இல்லை.